मोहतरम भाइयों बुजुर्गों दोस्तों, याद रखिए पिछले 5 साल से पहले हम लोगों ने जिस तरीके से आज के मौजूदा एमपी को जिस तरीके से हमारे मोहल्ले के हमारे गांव के आवाम ने वोट देकर जिताकर भेजा, 5 साल के बाद गायब होकर फिर आपसे वोट मांगने के लिए कल इसी जगह पर आए थे। மறந்து விடாதீர் தாய்மார்களே, பெரியோர்களே, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இப்போது உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் திரு கதிர் ஆனந்த் அவர்களை வாணியம்பாடி நகர மக்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் 5 ஆண்டுகள் அவர் காணாமல் போய்விட்டார். மறுபடியும் நேற்று மட்டும்தான் உங்களிடம் வாக்குகளை சேகரிக்க வந்து அவருடைய மூஞ்சி இந்த பக்க மக்களுக்கு காண்பித்தார் என்பது எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி மக்களுக்கு அவர் சொன்ன முதல் வாக்குறுதி இந்த வாணியம்பாடி ரயில்வே மேம்பால பிரிட்ஜை அமைப்பதற்கான முதல் வேலையை செய்வேன் என்று. ஆனால் 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது, இதுவரைக்கும் அந்த பணிகள் தொடங்கவில்லை. அப்போது நம்முடைய இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மக்களை அவருடைய வாக்குறுதியான முதல் வாக்குறுதி நம்முடைய கதிர் ஆனந்த் ஜெயிக்க வைத்தார். இந்த பகுதி மக்களுக்கு முதல் வேலை ரயில்வே மேம்பாலம் அமைத்து தரும் பாடுபடுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த வேலையை செய்யவில்லை. இந்த பகுதிக்கு அவர் வரவும் இல்லை. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த பகுதியில் கொரோனா வந்து போய்விட்டது, பெரும் வெள்ளம் வந்து ஏற்பட போய்விட்டது. அந்த நேரத்திலும் அவர் இந்த பகுதிக்கு வரவே இல்லை. நான் பலமுறை அவரிடம் தொடர்பு கொண்டு இந்த பகுதி மக்கள் உங்களுக்கு பல இன்னல்களை தாங்கி பல உங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள், நீங்கள் இந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டபோது இதோ செய்கிற தம்பி என்று மட்டும்தான். கடந்த 1 மாதத்துக்கு காலத்திற்கு முன்பு எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த முறை எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று எங்களிடம் கேட்டார்கள். நான் அப்போது சொன்னேன், கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக இந்த பகுதி மக்கள் எங்களை காரி துப்பாத அளவிற்கு அவ்வளவு காரி துப்பிக்கிறார்கள். நீங்க என்ன இப்ப பிரச்சாரத்தில் வந்து 1000 ரூபாய் வந்துச்சியா, லாலிபாப் லிப்ஸ்டிக் தடவுவீங்களா, ஃபேர் அண்ட் லவ்லி தடவுவீங்களா, பான்ஸ் தடவுவீங்களா என்று கேட்கிறார்கள். இந்த பெண்களை கேலிப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய மண்ணின் மைந்தர் டாக்டர் ஐயா பசுபதி ஐயா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். டாக்டர் பசுபதி இந்த பகுதியை சார்ந்தவர். கொரோனா காலத்தில் இந்த பகுதி மக்களை எப்படியெல்லாம் அவர் உதவி செய்தார் என்பது இந்த பகுதி மக்கள் மறந்துவிட முடியாது. கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இந்த பகுதியில் இஸ்லாமியர் அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் திமுகவை நம்பி வாக்களித்தார்கள். இந்த வாணியம்பாடி GH ரோடு அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. நான் நகரமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 2011 போடப்பட்டது. ஆனால் 10 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இதுவரைக்கும் வாணியம்பாடி எந்தெந்த பகுதியில் ரோடு போட்டார்கள் என்பதை லிஸ்ட் போட காண்பிக்க சொல்லுங்கள். நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். உங்களிடம் நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். இந்த பகுதியில் நீங்கள் வந்து நாங்கள் இவ்வளவு வாணியம்பாடிக்கு இவ்வளவு நன்மைகள் செய்தார்கள், இவ்வளவு வளர்ச்சி பணிகள் செய்தார்கள் என்பது பொய்யான மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை பொய்யான சொல்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். நீங்கள் இந்த பகுதிக்கு என்ன செய்தார்கள் என்பது இந்த இடத்தில் உங்களுடைய நகர செயலாளராக இருக்கட்டும், உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், வந்து என்னிடம் நீங்கள் விவாதிக்க தயாரா? ஏன்னா இந்த 5 ஆண்டு காலத்திலும் இந்த 2 ஆண்டு காலத்திலும் மக்கள் வெறும் துன்பத்தில் ஆழ்ந்தப்பட்டார் மட்டும் தவிர வேற எதுவுமே அவங்களால அடைய முடியல. தலைக்கு மேல நீங்க வந்து தலைக்கு மேல கரண்ட் பில் கொடுத்து விட்டீர்கள். இன்னைக்கு வீட்டுக்கு புதிய கனெக்ஷன் வாங்க வேண்டும் என்று சொன்னால்
நீங்கள் 5 மாசம் 6 மாசம் இந்த இபி ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் அலைய வேண்டும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த நூர்லாபேட் பகுதி அரசு மருத்துவமனை பக்கத்தில் வந்து கால்வாய் புறம்போக்கு இருந்தது. இந்த கால்வாய் புறம்போக்கு அரசு அகற்றிவிட்டது. நாங்கள் கேட்கும் போது இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அடிப்படையில் நாங்கள் இதை அகற்றிவிட்டோம். சரி, அகற்றினார்கள். இதுவரைக்கும் 2 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. நீங்க இலவச மனை பட்டா வழங்கப்பட்டதா? உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய எம்பி, உங்களுடைய நகரமன்ற உறுப்பினர், உங்களுடைய நகரமன்ற தலைவர், உங்களுடைய அமைச்சர்கள் ஏன் முடிஞ்ச இந்த பகுதி 40 வீடுகள், 40க்கும் மேற்பட்ட வீடு தாய்மார்கள் வீடு இல்லாமல் இன்றுக்கு கூட தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் இந்த எம்எல்ஏ வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை இந்த வாணியம்பாடி வட்டாட்சியரிடமும் பலமுறை மனு அளித்து புகார் அளித்து பல முயற்சிகளை செய்தோம். ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய இந்த திமுகவினுடைய நகர செயலாளரும் இந்த வேலூர்